தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தேவை இருந்தது. அது என்னவென்று சொன்னால், அவர் வாழ்நாளில் ஒரு முறை ஒரு கழுதையின் மேல் பிரயாணப்பட்டு எருசலேமுக்கு போக வேண்டும் என்று. அதற்காக அவருக்கு எந்த சொந்த கழுதையும் இல்லை. ஆகவே ஒரு அடையாளத்தை சொல்லி அதை கொண்டு வாருங்கள் சொல்கிறார். அதே போல் அந்த உடைமையாளர் அவர்கள் கேட்டபொழுது விட்டு விடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பயன்படாமல் ஏதோ ஒரு விதத்திலே கட்டப்பட்டிருப்போம் என்று சொன்னால், இந்த காலை வேளையில் அந்த கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கும்படி நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அப்படி விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் கட்டுகளை அவிழ்த்து அவருக்காக பயன்படும் பாத்திரமாக மாற்றுவார். ஆகவே இது ஒரு மனிதன் கட்டப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நிலைக்கு வருகிறதை காட்டுகிறது. அதே சமயத்தில் சங்கீதம் 32:9 நீங்கள் வாசித்து பார்த்து என்று சொன்னால், வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத கழுதை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். அங்கு அவிழ்க்கப்படுகிறதை குறித்து பேசுகிறது வசனம், இங்கு கட்டப்படுகிறதை குறித்து பேசுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்ட பிறகு கட்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணப்பட்டு நடத்தப்பட வேண்டிய ஒன்று நம்முடைய வாய். இன்றைக்கு கடிவாளம் இல்லாத குதிரைகள் கண் போன போக்கில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகவே தான் கடிவாளம் போட்டு நேராக பார்த்து குதிரையை செலுத்துகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை தவிர வேற எதையும், தேவையற்ற எதையும் பேசாமல் இருக்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தால் நம் வாய் கடிவாளத்தினால் கட்டப்பட்ட வாயாக காணப்படும். எதை பேச வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை நாம் ஒரு வரையறை செய்து வைத்து ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி செயல்பட்டால் நிச்சயமாக அதில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாம் என்ன லக்கை நிர்ணயித்திருக்கிறோமோ அந்த லக்கை போய் அடைய முடியும். ஆகவே அவிழ்க்கப்படுதலும் முக்கியம், கட்டப்படுதலும் முக்கியம். நாம் இந்த கால வேளையில் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தால் கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தால் வாய் கட்டப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால், தன் நாவையும் வாயையும் காக்கிறவன் தன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்கிறான், காத்து கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு கர்த்தர் பேசுகிற இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது லக்கை அடைய உதவியாக இருக்கும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உம்முடைய கிருபை எங்கள் மீது அளவில்லாமல் இருக்கிறது. மனிதர்கள் குற்றங்களை பார்த்து தூற்றி வருகிற இந்த நாட்களிலே ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களையெல்லாம் உம்முடைய அன்பு மூடி பூரணராக எங்களை பார்த்து அதன் வழியாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அளவற்ற கிருபையை அனுப்பி தந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.